வெல்கம் டு ஸ்ரீ யோகி. ருத்ராட்சம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது சிவன் தான். அவ்வளவு ஏன், சிவனோட மறு உருவம்னு கூட ருத்ராட்சத்தை குறிப்பிடலாம். அவ்வளவு அறிவியல் பூர்வமான விஷயங்களும் ஆன்மீக ரகசியங்களும் ருத்ராட்சக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. ருத்ராட்சத்தின் தோற்றம்: சிவபெருமான் கடுமையான தவம் இருந்ததாகவும், அப்பொழுது அவர் கண்ணீரிலிருந்து சூடான கண்ணீர் துளி பூமியில் விழுந்ததாகவும், அதுவே இப்ப இருக்கிற ருத்ராட்ச விருச்சிகமா மாறியதாகவும் நம்ம ஆன்மீக பெரியவர்களும் நம்ம புராணங்களும் இதிகாசங்களும் குறிப்பிடுகின்றன. நோய் தீர்க்கும் ருத்ராட்சம்: ருத்ராட்சமானது பெரியம்மை, காக்காய் வலிப்பு, கக்குவா நிர்மல் போன்ற கணக்கிலடங்காத பல நோய்களை குணப்படுத்த வல்லதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விதிமுறைகளுக்குட்பட்டு பயன்படுத்தப்பட்டால் மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த புண்களை கூட குணப்படுத்திடுமாம். ருத்ராட்சத்தை பற்றிய பல ஆராய்ச்சிகளை மேலை நாடுகளில் தொடர்ந்து வண்ணம் இருக்கு. ருத்ராட்சத்தின் வகைகள்: 38 வகையான ருத்ராட்சம் இருப்பதாக கூறுகிறார்கள். அதில் 21 வகையான ருத்ராட்சம் மிகவும் பிரசித்தி பெற்றவை. ருத்ராட்சத்தின் அளவு: நெல்லிக்கனி அளவு இருக்கிற ருத்ராட்சம் மிகவும் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அதை அதிகமாக ஆன்மீகம் சார்ந்த பெரியவர்கள் பயன்படுத்துறாங்க. இந்த வகையான பெரிய ருத்ராட்சங்கள் குறைந்த அளவில் மட்டுமே விளைவதனால் பொதுமக்களான நமக்கு அதிகமாக கிடைப்பதில்லை. ருத்ராட்சம் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்கோ அதோட சக்தியும் அதோட அளவுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக இருக்குமாம். இலந்தைப்பழ அளவு ருத்ராட்சம் சுலபமாக கிடைப்பதனால் பொதுமக்கள் கிட்ட இதுதான் அதிகமான பயன்பாட்டில் இருக்கு. இதுவும் முறையாக பயன்படுத்தப்பட்டால் பல ஆன்மீக நன்மைகளையும் மருத்துவ பயன்பாட்டையும் அள்ளி வழங்கக்கூடியது. இலந்தைப்பழ அளவை விட சிறிதான ருத்ராட்சங்களை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றாங்க. அந்த ருத்ராட்சங்கள்னால் நமக்கு எந்தவித பயனும் இல்லை. இந்த மாதிரி அளவில் சிறிதாக இருக்கும் ருத்ராட்சங்கள் ஊனமுற்ற ருத்ராட்சம்னு, அதாவது முழுமையான வளர்ச்சி அடையாத ருத்ராட்சங்கள்னு சொல்றாங்க. அதனால் அளவில் சிறிதான ருத்ராட்சங்களை வாங்கி பயன்படுத்தவே வேண்டாம். இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? நம்ம சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினரிடம் ஷேர் பண்ணி மகிழுங்கள். ருத்ராட்சம் பற்றின பல விஷயங்கள் கடல் மாதிரி இருக்கு. அதை அடுத்தடுத்து வரப்போற வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.